இப்போ தான் ஒரு பாக்கெட்டு பால் எடுத்து கட் பண்ணி காய வச்சிட்ருக்கிறேன். இனிமேல் தான் டீ போடணும். இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை நாள். அப்புறம் சந்தைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும். டீ தூளும் தீர்ந்துருச்சு, இதுவும் வாங்கிட்டு வரணும். எப்பவுமே நல்லா எழுதி வச்சு தான் வாங்கிட்டு வருவேன். எழுதி வைக்கலினா நம்ம என்ன வாங்க போகிறோமோ அதை மட்டும் வாங்க மாட்டேன். அப்படியே டப்பாவாடியே எடுத்து கவுத்தாச்சு. இல்லைன்னா என்ன வாங்க போகிறோமோ அதை மட்டும் மறந்துட்டு மற்றதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அதனால் எப்போவுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுப்பேன். ஃப்ரெண்டு கூட தான் போகணும். ஏன்னா ஃப்ரெண்டுக்கு கூட போனால் தான் நம்ம அது இதுன்னு மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிட்டு வரலாம். அதனால் அப்படி தான் போகணும். எப்போவுமே எல்லாம் சுத்தமாக தீர்கிற அளவுக்கு இது இருக்காது. ஏதோ ஒரு டப்பாவில் ஏதோ ஒன்று இருக்கும். தீர்ந்தால் கூட இப்போ இதில் 2 இதில் இருக்குது. டீ தூள் இருக்குது, சர்க்கரை நாட்டு சர்க்கரையில் இருக்குது. இங்கே அப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். அதை செட்டாக போட்டு வச்சுருக்கிறேன். கொதி வரட்டும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். வெந்தயம் நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிடுவேன். வெந்தயத்தை போட்டு வச்சுட்டு ஆனால் சுடு தண்ணியே ஊற்றாமல் மறந்துட்டேன். பால் பறி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அப்படியே மறந்துட்டேன். இப்போ தான் அப்புறம் சுடு தண்ணி வச்சிட்ருக்கிறேன். இது சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோமா, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இல்லை டீ குடிச்சிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் 1/2 hour கழித்து சாப்பிடுவேன். அவ்வளோதான், சூடானாவே போதும், எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போவும் நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிக்கலாம். டீ வடித்தாச்சு, எடுத்து ஊற்றிக்கலாம். அங்கே மார்க்கெட்டுக்கு போனோமா, சந்தைக்கு போனோமா, இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்ல விலைக்கே வாங்கிட்டு வரலாம். அப்புறம் தோசை மாவு இருக்குது. என்ன சமைக்கிறதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும். டீயை குடிச்சிட்டு